இப்போ இளநரைக்கு சில மூலிகைகள் சில நாட்கள் நம்ம சாப்பிடணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வயது, ஸோ அதை பொறுத்து சில மூலிகைகளை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்ட மாதிரி அந்த மூலிகைகளை தொடர்ந்து எடுக்கிறதுனால இந்த தாண்டி ஹெரிடிட்டி ரீசன். ஸோ ஹெரிடிட்டியாக இருக்கிறவங்களுக்கும் கிரே ஹேர் சீக்கிரம் வருது, இல்லை ரொம்ப பால்னஸ் வருதுன்னா அதில் திரும்பவும் வெள்ளை முடி கருப்பாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி டை சொல்கிறீங்க இல்லையா, நேச்சுரல் டையும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை அப்ளை பண்ணும்போதும் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ். அப்போது இந்த நரைமுடியை கருமையாக மாற்றுவதற்கு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னா கடுக்காய். ஸோ இந்த கடுக்காயை பாவனை செய்து எடுக்கும்போது டாக்டர், பொதுவாகவே நெல்லிக்காய் லேகியமும் திரிபலா சூரணமும் சாப்பிட்றது இளநரைக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்ன பண்ணும் நம்ம இளநரைய? எப்படி சேஞ்ச் பண்ணும் நம்மளோடது? வல்லாரை அப்படின்னு சொல்கிறது மூளை நரம்பை வந்து அமைதிப்படுத்தும். இது உண்மைதான். இன்னொரு முக்கியமான ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடலில் உச்சி முதல் பாதம் வரை நமக்கு நிறைய டவுட் இருக்கும். அதில் இன்னைக்கு உச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது தலை அண்டு தலைமுடி, இதெல்லாம் நமக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சித்த மருத்துவர் நித்யா மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். மேம், இப்போ மார்க்கெட்டில் வந்து இளநரைக்கு நிறைய ஹேர் டை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சித்த மருத்துவம் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் இன்டேக்காக எடுக்கிறது வந்து நம்ம உள்ளே என்ன சாப்பிட்றோமோ அது உள்ளே இருந்து குணப்படுத்தி தான் காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹேர் டைக்கு பதிலாக சித்த மருத்துவத்தில் என்னென்ன மூலிகைகள்லாம் இருக்குது, என்னென்னலாம் அதை பயன்படுத்தலாம் நம்ம? இப்போ இளநரைக்கு சில மூலிகைகள் சில நாட்கள் நம்ம சாப்பிடணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வயது, ஸோ அதை பொறுத்து சில மூலிகைகளை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்ட மாதிரி அந்த மூலிகைகளை தொடர்ந்து எடுக்கிறதுனால நமக்கு இந்த கிரே ஹேர் நரை முடி கருமையாக மீண்டும் மாறுமா? இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் இல்லையா? எனக்கு வந்து வெள்ளை முடி இருக்குது, இது வந்து திரும்பவும் கருப்பாக மாறுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது மாறுவதற்கான வாய்ப்பு யார் யாருக்கு இருக்குது, யார் யாருக்கு இல்லைன்றதும் நான் இப்போது தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஏஜ், ஸோ ஏஜ் வந்து பிலோ 30 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் இப்போ ரொம்ப ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஒரு 15 இயர்ஸில் இருக்காங்க, 20 இயர்ஸில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் நிறைய முடி இருக்குன்னா கண்டிப்பாக அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு தெரப்பி எடுத்துகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரேடியேஷன் தெரப்பி எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவர்களுக்கு கிரே ஹேர் வரும், இல்லை நிறைய ஹேர் ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த தாண்டி ஹெரிடிட்டி ரீசன். ஸோ ஹெரிடிட்டியாக இருக்கிறவங்களுக்கும் கிரே ஹேர் சீக்கிரம் வருது, இல்லை ரொம்ப பால்னஸ் வருதுன்னா அதில் திரும்பவும் நமக்கு நார்மலாக பிளாக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது யங் அடல்ட்ஸ் நிறைய பேர் நல்ல ஹெல்த்தியான டயட் எடுக்கும்பொழுது ஈஸியாக நமக்கு கிரே ஹேர் வந்து பிளாக்காக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் இன்டர்னலாக நம்ம என்னென்ன மெடிசன்ஸ் இல்லைன்னா ஹெர்பல்ஸ் இல்லை ஹோம் ரெமடிஸ் இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போதும் அது வெள்ளை முடி கருப்பாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி டை சொல்கிறீங்க இல்லையா, நேச்சுரல் டையும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை அப்ளை பண்ணும்போதும் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அந்த நரைமுடி எல்லாமே கருமையாக மாறும். சரி, அப்படி பார்க்கும்போது இந்த நேச்சுரல் டை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்? பட் என்னென்னா, இப்போ கெமிக்கல்ஸ் இருக்குன்னா நம்ம அப்ளை பண்ணுறோம், 5 to 10 மினிட்ஸில் அது வந்து பிளாக்காக டேர்ன் ஆகிடுது. பட் இந்த ஹெர்பல்ஸ் வந்து ஒரு 2 டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி ஒரு ஃபுட்டு நம்ம எடுக்கிறோம், இல்லை ஒரு மூலிகை எடுக்கிறோன்னா அது எந்தெந்த டைமில் எவ்வளோ அளவு எடுக்கலான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா கடுக்காய் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா கடுக்காய் தான். இந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்குமே கடுக்காயை வேறு வேறு ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த நரைமுடியை கருமையாக மாற்றுவதற்கு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னா கடுக்காய். ஸோ இந்த கடுக்காயை பாவனை செய்து எடுக்கும்போது நம்ம நரைமுடி அப்படின்னு சொல்கிறது கருமையாக மாறுது. சரிங்க, இது என்ன பாவனை செய்து? கடுக்காய் பொடி நம்ம வாங்குகிறோம், சாப்பிட்றோம் தெரியும். ஆனால் பாவனை அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலில் ஒவ்வொரு செல்களுக்குமே அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். சுகர் இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும். வெயிட் லாஸ்க்கு இந்த பாவனை கடுக்காய் ரொம்ப சிறந்தது. ரொம்ப சிம்பிள். இந்த கடுக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா, இதை வாங்கிட்டு வந்து இதில் நெல்லிக்காய் சாறு விட்டு கலந்துடணும். ஸோ நெல்லிக்காய் சாறு விட்டு கலந்து நல்லா வெயிலில் வச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து உலர்ந்து நமக்கு வந்துடும் இல்லைங்களா, திரும்பவும் நெல்லிக்காய் சாறு விடணும். ஸோ நெல்லிக்காய் சாறு விட்டு வெயிலில் வச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி 3 முறை செய்யணும். 3 முறை செய்தது தான் பாவனை கடுக்காயின்னு சொல்கிறோம்.
இந்த கடுக்காய் பொடியை இப்போ நெல்லிக்காய் சாறு விட்டு பாவனை செஞ்சுருக்கோம். வேறு மூலிகை சாறு விட்டும் பாவனை செய்யலாம். கரிசலாங்கண்ணி சாறு விட்டு செய்யலாம், வல்லாரை சாறு விட்டு செய்யலாம், பிரம்மி சாறு விட்டு செய்யலாம், கற்றாழை. ஸோ இப்போது நரைமுடிக்கு சிறந்ததுன்னா நெல்லிக்காய் சாறு விட்டு பாவனை செய்து இது எத்தனை நாள் நம்ம சாப்பிட போகிறோம்னா தொடர்ந்து 48 நாட்கள். ஸோ ஒரு மண்டலம் டெய்லி காலையில் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும். எதுக்காக தேன் அப்படின்னு சொல்கிறேன்னா இதில் அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் தேன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ இது எந்த ஏஜில் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாவனை கடுக்காயை டெய்லி ரெகுலராக நம்ம தேனில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நரைமுடி மட்டும் இல்லை, கண் பார்வை தெளிவடையுது, ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சரியாக ஆரம்பிக்கும். கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ரெகுலராகவே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். டாக்டர், நீங்கள் சொன்ன மூலிகை எல்லாத்தையுமே நாங்கள் எங்கே வாங்குறது டாக்டர்? ரொம்ப சிம்பிள்மா, நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும். பாவனை கடுக்காய் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாவே சித்தா மெடிக்கல் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே டேப்லெட் ஃபார்மில் வந்துருச்சு. நிறைய பேர் மேம் இது வந்து நான் சாறு விட்டு வீட்டில் செய்ய முடியாது, தேன் விட்டு கலந்து சாப்பிட முடியாதுன்னா இது டேப்லெட்ஸாக இருக்குது. ஸோ சித்தர்கள் சொன்ன வழிமுறை தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது. பட் டைம் இல்லை, நான் குயிக்காக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா பாவனை கடுக்காய் மாத்திரையாகவே கிடைக்குது, டேப்லெட்ஸாகவே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு 2 to 3 டேப்லெட்ஸ் டெய்லி காலையில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இல்லை இந்த பாவனை கடுக்காய் வந்து நம்ம ரொம்ப வருஷமாக நாங்களும் செஞ்சிட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது. இல்லை என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க டேப்லெட்ஸாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர், பொதுவாகவே நெல்லிக்காய் லேகியமும் திரிபலா சூரணமும் சாப்பிட்றது இளநரைக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்ன பண்ணும் நம்ம இளநரைய? எப்படி சேஞ்ச் பண்ணும் நம்மளோடதை? ஸோ நெல்லிக்காய் நான் முன்னரே சொன்ன மாதிரி இந்த இளநரைக்கு ரொம்ப சிறந்தது நெல்லிக்காய்ன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. நெல்லிக்காய் லேகியம் ஜென்ரலாகவே இளநரைக்கு மட்டும் இல்லை, இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கிட்ஸ் நிறைய பேருக்கு இதை கொடுத்துட்டு வந்தோம்னா விட்டமின் சி நெல்லிக்காயில் நிறையவே இருக்குது. இப்போது சித்தால லேகியம் அப்படின்னு சொல்கிற இந்த மெடிசனை எப்படி ரெடி பண்ணோன்னா இதில் வந்து தேன் இருக்கும், நெய் இருக்கும், கருப்பட்டி, நாட்டு சக்கரை சேர்த்துருக்கும், நெல்லிக்காயோட இன்னும் நிறைய மூலிகைகள் சேர்த்துருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அனிமையாக இருக்கிறவங்க, ஒயிட் டிசார்ஜ் இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த கிரே ஹேர் இருக்கிறவங்க எல்லாருமே நெல்லிக்காய் லேகியம் பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த கிரே ஹேர் வந்து நமக்கு மாற ஆரம்பிக்கும், ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிக்கும், டேண்ட்ரஃப் இருக்குது அதுவும் நமக்கு சரியாகும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஹேர் ரொம்ப தின் ஆகிடும். ஸோ முன்னாடியெல்லாம் என் ஹேர் வந்து நல்லா திக்காக இருக்குங்க, டார்க்காக நல்ல பிளாக்காக இருக்கும். இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு, பஞ்சு மாதிரி ஆகிடுச்சுலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் இந்த நெல்லிக்காய் லேகியம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் அடுத்து கேட்டது வந்து திரிஃபலா சூரணம் கேட்டீங்க. இந்த திரிஃபலா சூரணம் அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு ஆஸ்ட்ரிஞ்சன்ட், துவர்ப்பின்னு சொல்லுவாங்க, துவர்ப்பு சக்தி இருக்கக்கூடியது. ஸோ இந்த துவர்ப்பு சக்தி இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ், ஹேர் ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அப்போ ரெகுலராக நம்ம திரிஃபலா சூர்ணம் நைட்டில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நைட்டில் எடுக்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கட் ஹெல்த்து, நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் இருக்குது இல்லைங்களா, அது கிளியர் ஆகும். ஸோ கான்ஸ்டிபேஷன் வந்து பார்த்தோம்னா நம்ம கிரே ஹேருக்கோ இல்லை ஹேர் ஃபால்க்கோ ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம கட் ஹெல்த் கிளியர் ஆகும்போது ஹேர் ஃபாலும் நமக்கு குறையுது, கிரே ஹேரும் மறைய ஆரம்பிக்குது. டாக்டர், நீங்கள் சொன்ன இந்த மூலிகைகள் எல்லாத்தையுமே நம்ம எந்தெந்த டயத்தில் வந்து சாப்பிடலாம், எடுத்துக்கலாம்? நம்ம நெல்லிக்காய் லேகியம் டெய்லி ஏதாவது ஒரு டைமில், மெடிசன் மாதிரி இல்லை, இது ஒரு சப்ளிமெண்ட்ஸ் தானே, அப்போ ஏதாவது ஒரு டைமில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காய் லேகியம் வந்து காலையிலையோ இல்லை ஈவினிங் டைம்லையோ நம்ம ஒரு 5 கிராம்ஸ் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். கிட்ஸுக்கு கொடுக்குறோன்னா ஒரு 3 கிராம்ஸ் அளவுக்கு கொடுக்கலாம். திரிஃபலா சூரணம் பெஸ்ட்டு டைம்னா நைட்டில். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டே வரும்போது ஸோ அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கிளியர் ஆகுறதுலாம் இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன். இந்த திரிஃபலா சூரணம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கஷாயமாக நம்ம ரெடி பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம், ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்லாவே ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். இப்போ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா இந்த திரிஃபலா இருக்குது இல்லைங்களா, இதை வந்து ஒரு 2-3 டீஸ்பூன்ஸ் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிடணும். ஸோ பாயில் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போதே இதில் நம்ம ஹேர் வாஷ்க்கான என்ன ஷாம்பு வச்சுருக்கோமோ, ஹெர்பல் ஷாம்பு இருக்கோ இல்லை நமக்கு வந்து இந்த உசிலம் பொடின்னு சொல்லுவாங்க, இந்த கஷாயத்துலேயே மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணி குளிச்சிக்கலாம். இல்லை பச்சை பயிறு மாவு இருக்குது இல்லைங்களா, அதையுமே இந்த கஷாயத்தில் மிக்ஸ் பண்ணி தலையில் நல்லா அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா ஹேர் வாஷ்க்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே டாக்டர், அப்போ அது வந்து நம்ம இன்டேக்கும் எடுத்துக்கலாம், அவுட் டேக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஓகே டாக்டர். டாக்டர் இதை வந்து நம்ம ஹாட் வாட்டரில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை வேற ஏதாவது நம்ம சாப்பிட்ற பொருட்களில் கூட சேர்த்துக்கலாமா? ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். ஸோ இப்போ மெடிசனாக நம்ம எடுக்கும்போது நைட்டில் கொஞ்சம் லியூக் வார்ம் வாட்டரில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். அதே மாதிரி இந்த வல்லாரை கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட மூளை நரம்பு அமைதிப்படுத்தி ப்ரெஷரை கம்மி பண்ணி இளநரை வராம தடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையாவே சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா டாக்டர்? ஸோ வல்லாரை அப்படின்னு சொல்கிறது மூளை நரம்பை வந்து அமைதிப்படுத்தும், இது உண்மைதான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதோட பெனிஃபிட்ஸ் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நினைவாற்றலுக்கு மட்டும் கிடையாது. கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் கேட்ட மாதிரி ஹேர் ஆயிலையும் நம்ம வந்து வல்லாரையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ வல்லாரை கஷாயம் மட்டும் இல்லை, வல்லாரை வந்து நம்ம துவையல் மாதிரி எடுத்துக்கலாம். வல்லாரை லேகியம் சித்த மருத்துவத்தில் இருக்குது, அது எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த வல்லாரை கஷாயம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ணணும். ஒரு 3 கைப்பிடி அளவு வல்லாரை இலைகளோட கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்து அது கஷாயமாக நம்ம டெய்லி ரெகுலராக குடிக்கலாம். ஸோ எவ்வளோ நாளைக்கு இது குடிக்கலாம்னா ஒரு 1 மந்த்லேருந்து ஒரு மந்த்தில் 48 டேஸ் வரைக்கும் குடிச்சிக்கலாம். ஸோ யார் யாருக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும், நமக்கு இளநரை இருக்கிறவங்க இதை எடுக்கலாம், இல்லை ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எடுத்துக்கலாம். ஏஜ்ட் பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு இந்த அல்சைமர் மாதிரியான கண்டிஷன் இருக்கும், ஸோ ஞாபகம் மறதி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கஷாயத்தை குடிச்சிக்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.